ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் கேட்போம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உன்னை அதிகாரியாக வைப்பேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, உன்னை அதிகாரியாக வைப்பேன். வாங்கள் விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். மத்தேயு 25 அதிகாரம் 21 இன்றைய வார்த்தையின்படி, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் முதலாளிக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். விசுவாசிங்கள். நாம் இன்னைக்கு அநேக இடத்தில் நாம் உண்மையும் உத்தமமாய் இருந்து இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெறாமல் இருப்போம். ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் உண்மையும் உத்தமமாய் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் உங்கள் எஜமான், அதாவது உங்கள் முதலாளிக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. உங்களை அவர் அதிகாரியாக வைப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதன்படி நீங்கள் நிச்சயமாக ஒரு சின்ன கடையோ, இல்லை நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்யலாம், இல்லை பெரிய கம்பெனியில் வேலை செய்யலாம், எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையும் உத்தமமாய் நடக்கும்போது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்களை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிறது. நிச்சயமாகவே உங்கள் எஜமானுக்கு, அதாவது உங்கள் முதலாளிக்கு நீங்கள் உண்மையும் உத்தமமாய் நடக்கிறது தெரியல என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இன்னொரு மனிதர் உங்களை வாட்ச் பண்ணி கொண்டு இருப்பார். நிச்சயமாக அவர்கள் மனதிலும், இவர் நல்லா இந்த கடையில் நல்லா உண்மையும் உத்தமமாக உழைக்கிறாரு, இவர் இந்த கம்பெனியில் நல்லா உண்மையும் உத்தமமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு இன்னொரு மனிதர் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் விசுவாசத்தோட நீங்கள் எப்போவுமே தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களை அவர் அதிகாரியாக வைப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ நீங்கள் உண்மையும் உத்தமமாக ஒரு கம்பெனியில் நீங்கள் நடக்கும்போது, நீங்கள் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு மேனேஜராக கூட ஆகலாம். நீங்கள் உண்மையும் உத்தமமாக சின்ன தொழிலில் உண்மையாக இருக்கிறீங்க, உங்கள் எஜமானுக்கு, அதாவது உங்கள் முதலாளிக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது